விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 5/5/2025 திங்கட்கிழமை, ஆயில்யம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் புகழ் உண்டு. செய்யப்பட வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை திறம்பட செய்து முடித்து இந்த புகழினை பெற்றுக்கொள்வீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் திருப்தியை கொடுக்கும் நாள். திருப்தி 2 வகை போடும்: பொருள் வழி, மனம் வழி. உறவு வழியாக ஒரு திருப்தியை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் விரும்பியது ஒன்று, ஆனால் கிடைத்தது வேறொன்று. எனவே கிடைத்த அந்த வேறொன்றை விரும்ப நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். இன்று மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா முயற்சிகளை முழுமையாக தெரியாமல் அரைகுறையாக தெரிந்த முயற்சிகளை இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் பணம், வாக்கு, இந்த 2 விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உஷ்ணமான பேச்சு, அனாவசியமான பேச்சு, இந்த 2ம் கூடவே கூடாது. கவனம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் உங்கள் புகழும் உங்கள் நிலையும் கூடும் நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படும். எந்த செயலை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்பட்டே தீரும். இதில் கவனம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் தரும் நாள். வீண் விரயம் ஆகும் நாள் என்று காட்டுவதால் கவனம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் ஒரு நல்ல செய்தி இன்று வந்து சேரும். சந்தோஷப்படுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்கும் நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நியாயமான உங்கள் எதிர்பார்ப்பு கூட நடப்பதாக காட்டவில்லை. சற்றே குறைவாகத்தான் கிடைக்கிறது. உங்களுக்கு கூடுதல் முயற்சி தேவை.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். வேலை விஷயத்தில் உங்கள் மனம் மகிழும்படி சில செய்திகள் வரும், சில அனுபவங்கள் நடக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடந்துவிட்ட ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உங்களது எண்ணத்தில், செயலில் ஒரு தடுமாற்றம் தெரிகிறது. செயலில் தடுமாற்றம் இன்று உங்களுக்கு காணப்படுகிறது. கவனம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். அதிர்ஷ்டம் தரும் நாள். நீங்கள் எந்த முயற்சியும் பண்ணாமலேயே இந்த அதிர்ஷ்டம் வரும். அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலையை தக்க வைத்துக் கொள்ள அல்லது விரும்பியதை பெற்றுக்கொள்ள கூடுதல் சிரமம் இன்று உங்களுக்கு ஏற்படும் மற்றும் ஒரு சிலரால் ஏற்படுத்தப்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத தொல்லைகள் வரலாம். நண்பனை போல் இருந்தவர் பகைவன் என்ற உண்மை தெரிய வரலாம். இந்த நாள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இன்று நீங்கள் எதை தொடங்கினாலும் அமோக நன்மையை தரும் நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாரையும் பகைத்து கொள்ளாமல், யாரையும் தரம் தாழ்த்தி பேசாமல் நல்லபடியாக நடந்து சில நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உறவுகளால் நன்மை பல ஏற்படும் நாள். மகிழ்வுடன் இருப்பீர்கள். ஒரு மங்கள காரியத்தை நடத்தவும் வாய்ப்பு உண்டு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டும். இதில் கவனம் வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். போட்டி பந்தயங்களில் இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் செய்த ஒரு நற்செயல் உங்களுக்கு மேல் உள்ளவர்களால் நற்செயலா இல்லையா என்ற ஆராய்ச்சி வெகு நேரம் நடக்கும். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.